ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சிங்கிங் ஃபண்ட். இதெல்லாம் விட்டுருங்கப்பா. அது சிங்கிங் ஃபண்ட் ஏற்கனவே அந்த எதுக்கான ஒரு டெபாசிட் ஃபண்ட் போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் நீங்க படிச்சுங்க. லிசன். ஆமா, அதெல்லாம் கேட்க போறது இல்ல. லிசன் இயர். How much amount is required to be invested every year so as to accumulate rupees 3 lakh at the end of 10 years? அப்ப 3 lakhங்கிறது end of 10 yearsனா future value. அப்ப listen very carefully. They want to find out present value கேக்குறாங்க. அப்ப what is the formula? Present value equal to future value into present value factor yes percentage. இப்படி ஒரு ஃபார்முலா போடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலாலே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ப இந்த ஃபார்முலாக்கு பதிலாக யூஸ் த வேர்ட் ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டு ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் இஎஸ் கம்மா பர்சன்டேஜ். இது வந்து ஜெனரல். இது ஜெனரல் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம எங்கிருந்து டெரைவ் பண்ணோம்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணோம். ஸோ அதை நேற்று கூட சொல்லி கொடுத்த ஏஎன் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஐ ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணோம். ஏஎன் அப்படிங்கிறது தான் வந்து என்னது ஃபியூச்சர் வேல்யூ, பிங்கிறது பிரசன்ட் வேல்யூ, தென் 1 பிளஸ் ஐ அப்படிங்கிறது 1 பிளஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஹோல் பவர் என் அப்படின்னு சொன்னோம். இந்த 1 பிளஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஹோல் பவர் என்ன தான் என்ன எழுதுறோம் பிவி. அப்ப எஃப்வி ஈக்குவல் டு பிவி இன்டு ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் இஎஸ் பர்சன்டேஜ் எழுதுறோம். அப்ப ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 பிளஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஹோல் பவர் என்னங்கிறதா ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர். இது ஜெனரல் ஃபார்முலாஸ். இப்போ நம்மளுக்கு ஏனுட்டி கேட்கறாங்களா, என்ன கேட்கறாங்க? ஹவு மச் இஸ் த அமௌண்ட் ரிக்வயர்ட் டு பி இன்வெஸ்டட் எவ்ரி இயர்ங்கிறாங்க. இப்போ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 3 lakhs இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே இது காம்பவுண்டட் ஆனுவலி சொல்லியிருக்காங்க. இதுல கன்வர்ஷன் பீரியட் அப்ளிகபிளே கிடையாது. ஏன்னா 1 = 1 தான். அப்ப 10 years. அப்ப லிசன், அப்ப என்னோட ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு இருக்கணுமாமா? 3 lakhs. They said that your future value 3 lakhs. Your present value தெரியாது. இந்த இடத்துக்கு present valueங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனுட்டி. இந்த இடத்துக்கு present valueங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த ஃபார்முலா மாத்திக்கும். அப்ப future value annuity regular equal to annuity into future value annuity regular annuity into future value annuity factor ES, percentage. அப்ப future value regular வந்து எவ்வளவு கிடைக்குது? நம்மளுக்கு 3 lakhs கிடைக்குது. எனக்கு annuity எவ்வளவுன்னு கேக்குறாங்க. எனக்கு annuity எவ்வளவுன்னு தெரியாது. But I can find out my future value annuity factor. FVAF க்கு என்ன ஃபார்முலா? future value annuity factor equal to 1 plus time value of money whole power n minus 1 division by time value of money. This is the formula we are going to use it. அப்ப 1 plus time value of money time value of money எவ்வளவு? 10%. அப்ப 1 plus 10%, 1 plus 10% whole power 10 எவ்வளவு வருஷம்? they said that 10 years இல்லையா? so 10 years. listen, minus 1 division by 10%. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? 1 plus 10% அப்படின்னா 1.1 whole power 10 minus 1 divided by 10%. அப்போ 1.1 whole power 10 னா 1.1 into equal to into 1.1 equal to into 1.1 equal to I am getting equal to 2.59374 like that. I am getting minus 1 division by 10% equal to minus 1 division by 10% போட்டோம்னா I am getting 15.9374 வருது. அப்ப apply here 15.9374. therefore the x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். so அப்ப x into 15.9374 equal to 3 lakhs. therefore x equal to 3 lakhs division by 15.9374 equal to 3 lakhs division by 15.9374 equal to, I am getting 18,823.65. so நீங்க வருஷம் 18,823 ரூபா 65 பைசா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 வருஷம் முடிவுல உங்களுக்கு 3 lakhs கிடைக்கும். So let me check our answer whether our listen 18,823.62 வருது, நமக்கு 65 வருது. இது fractional அந்த இந்த rounding off எடுத்தது mistake. Tell me whether you understood this or not.
Yes, sir. Yes, others? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Can you do that? Please do that. இது annuity-ங்கறனால இந்த ஃபார்முலா, இது annuity இல்லைன்னா இந்த ஃபார்முலா, annuity-ங்கறனால இதெல்லாம் நீ ரெகுலரா இமிடியேட்டான்னு பாத்துக்கோ. பிகினிங் ஆஃப் த இயர்னு கொடுத்திருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு இன்டு 1 பிளஸ் டைம் வேல்யூ பண்ணி போடணும். இது ரெகுலர், அதனால இன்டு 1 பிளஸ் டைம் வேல்யூ பண்ணி போட தேவையில்லை. ப்ளீஸ் டூ தட். முடிச்சிட்டீங்கன்னா சொல்லு பார்ப்போம். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட் அண்ட் நாட் டெல் மீ தட் யூ ஆர் கம்ப்ளீட்டட். Done, sir. Others? Kindly participate. Text பார்க்கறது இல்லாம மைக் ஆன் பண்ணி சொல்லிருமா ப்ளீஸ். Completed, sir. Done, sir. Okay. Completed, sir. Completed, sir. Okay, ma. Others, ma. நான் யாராவது போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் முடிச்சாச்சாமா? Next. Leasing application அதெல்லாம் விட்டு டைரக்டா go to the sum. ABC Limited wants to lease out an asset costing 3,60,000 for 5-year period. அவங்க ஒரு அசெட்டை வந்து லீஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ? 3,60,000 ரூபாய் வந்து அந்த அசட்டோட காஸ்ட். இட் ஹாஸ் ஃபிக்ஸ்டு ரெண்டல் ஆஃப் 1,05,000 per annum. மாசம் அவங்களுக்கு எவ்வளவு வருமாமா? 1,05,000 வருமாமா per annum, payable annually starting from the end of first year. அப்ப annuity கொடுத்துட்டாங்க. சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 14% per annum, காம்பவுண்டட் annually தான் கொடுத்துருக்காங்க. இது காம்பவுண்டட் மந்த்லி அது மாதிரி தான் கன்வர்ஷன் பீரியட் வரணும். இது காம்பவுண்டட் annually தான் கொடுத்துருக்காங்க. On which money can be invested by the company? Is the agreement favorable to the company? So agreement வந்து ஃபேவரபிளா இல்லையான்னு கேட்குறாங்க. Let me check. அப்ப present value equal to annuity into, sorry, இது annuity. So ஏன்னா 1,05,000 per annum payable annually starting from end of first year சொல்லிருக்காங்க. beginning இல்ல end. அப்ப present value annuity regular equal to annuity into present value annuity regular, annuity into present value annuity factor is percentage. அப்ப annuity எவ்வளவு நம்மளுக்கு தெரியும். annuity வந்து 1,05,000 per annum. 1,05,000 per annum into PVAF எவ்வளவு? PVAF என்ன கொடுத்திருக்காங்கன்னா 14% கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5-year period. அப்ப 1 divided by 1 plus time value of money whole power n, sum of. annuity வந்ததுனாவே sum of யூஸ் பண்ணும். சம்னா என்னது? டோட்டல் ஆஃப். அப்ப கால்குலேட்டர்ல நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ண சொல்லி. அப்ப 1 division by 1 plus எவ்வளவு பர்சன்டேஜ்? they said 14%. 1 plus 14% whole power 5 equal to, simplify பண்ண எவ்வளவு வருது? 1 divided by 1.14 equal to double into 1 2 3 4 GT போட்டோம்னா I'm getting 3.433 வருது. 430 out 3.433. அப்ப into 1,05,000 போட்டோம்னா எவ்வளவு கிடைக்குது? I am getting 3,60,473 வருது. என்னோட பிரசன்ட் வேல்யூ annuity வந்து ரெகுலர் எவ்வளவு கிடைக்குது? 3,60,473. அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 3,60,000, எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3,60,473. கரெக்டா? சோ ஆன்சர் வந்து 3,60,473 which is greater than the initial cost of asset. அப்ப இனிஷியலா நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம்? 3,60,000 செலவு பண்ண போறோம். சோ அப்ப அந்த annuity வருஷம் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு என்ன வேல்யூன்னு பார்க்கும்போது 3,60,473 ரூபா நம்மளுக்கு வருது. ஆனா நம்ம செலவு பண்றது 3,60,000 தான். சோ நம்மளுக்கு 473 ரூபா ப்ராஃபிட். எவ்வளவு ப்ராஃபிட்? 473 ப்ராஃபிட். therefore even listen very carefully, even 3,60,000 வந்தா கூட நம்ம அந்த ப்ராஜெக்ட பண்ணலாம்.
நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் பண்ணக்கூடாது. நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. ஈவன் நில் கெயின்னா கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 1 ரூபி கெயின்னா கூட பண்ணலாம். 1 ரூபி ஆர் 1 ரூபிக்கு மேல வந்தாலும் பண்ணலாம். நம்மளுக்கு 473 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நம்ம வாங்குற அந்த 1,05,000 வந்து ஃபியூச்சர் வேல்யூ. சரியா? இந்த ஆன்டிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஃபியூச்சர் வேல்யூங்கிறது போடுவோம். பிவியோட ஃபார்முலா பிரசன்ட் வேல்யூட ஃபார்முலா ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ இன்டு பிரசன்ட் வேல்யூ ஆன்டி ஃபேக்டர் இஎஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா. இது ஆன்டி அப்படிங்கறதுனால நம்ம இந்த இடத்துல ஃபியூச்சர் வேல்யூக்கு பதிலா நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், ஆன்டி. ஈவன் யூ கேன் யூஸ் த வேர்ட் ஃபியூச்சர் வேல்யூ ஆன்டினோட போட்டுரும். அப்ப ஃபியூச்சர்ல நம்மளுக்கு மாசம் வருஷம் 1,05,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு வரப்போகுது. அப்ப 5 வருஷத்துக்கு 1,05,000 ரூபாய் வரப்போகுதுன்னா அப்ப இன்னைக்கு அந்த 1,00,000 டோட்டல் வேல்யூட வேல்யூ பாத்தீங்கன்னா 3,60,400. அப்ப 473 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப இந்த ப்ராஜெக்ட் நம்ம லீஸ் எடுக்கலாமா? தாராளமா இந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். லிசன், which is greater than the initial cost of the asset and consequently leasing is favorable to the lessor. So நம்மளுக்கு அது ஃபேவரபிளா முடியும். So இது புரிஞ்சாமா? Tell me whether you understood this. Yes, sir. Yes, sir. Others? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, ma. Can you do this? Kindly do this, ma. முடிச்சிட்டீங்கன்னா tell me. Complete என்ன சார்? Complete என்ன சொல்லுமா? டெசிஷன் எழுதணுமா? இந்த மாதிரி எல்லாம் இருந்தா உனக்கு எக்ஸாம்பிள் டெசிஷன் எழுத தேவையில்லை. எக்ஸாம்ல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு பை பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அந்த மல்டிபிள் சாய்ஸ்ல கரெக்டா சூஸ் பண்ணு. முடிச்சிட்டீங்கன்னா update me as completed. Done, sir. Okay, others? Completed, sir. Okay, ma. Others? Done, sir. Completed, sir. Okay. Shall we move on next? Please move to sum number 37. Example. A company is considering proposal of purchasing a machine. ஒரு மெஷினை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்க. either by making full payment 4,000 ரூபாய் வந்து இப்ப பே பண்ணும், ஆர் பை லீசிங் இட் ஃபார் 4 years at an annual rent. அதாவது லிசன், பர்ச்சேஸ் பண்ணா காஸ்ட் இப்போ உன் பேக்கெட்ல இருந்து நீ 4,000 rupees செலவு பண்ணணும் இமீடியட்டா. அப்படி இல்லைன்னா லீஸ்க்கு எடுக்கலாம். லீஸுக்கு எடுத்தீங்கன்னா மாசம் எப்போ வருஷம் நீங்க 1,250 ரூபாய் கொடுக்கணும். இது வந்து பர்ச்சேஸ் பிரைஸ், இது வந்து லீசிங் காஸ்ட். இது வந்து பர் ஆனம் வருஷம் 1,250 ரூபாய் நீங்க பே பண்ணணும். என்ன கேட்கறான்? சோ a company is considering proposal of purchasing a machine either by making full payment அப்படி இல்லைன்னா by leasing it for 4 years at an annual rate. அப்ப இது வந்து future value annuity. Which course of an action is preferable? The company can borrow money at 14% compounded annually. அப்ப இங்க கன்வர்ஷன் பீரியடும் கிடையாது. அப்ப லிசன், அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? present value annuity regular equal to அப்ப future value annuity into present value annuity factor ES percentage. சேம் ஃபார்முலா. அப்ப நம்ம இது ஏன்னா இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 4,000 ரூபாய். இதுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. பட் டேக் 1,250 annuity into நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? சோ 4 years சொல்றாங்க. அப்ப present value annuity factorல எவ்வளவு பர்சன்டேஜ்? 14%. அப்ப 1 divided by 1.14, that is 1 divided by 1 plus time value of money whole power n. அப்ப whole power 4. 1 divided by 1.14 whole power 4 போட்டா எவ்வளவு வருது? So 1 divided by 1.14 equal to double into 234. 3 போட்டா எனக்கு 2. I'm getting 2.9137 வருது. 2.9137. அப்ப into 1,250 போட்டா எனக்கு எவ்வளவு வருது? 3,642.14 தான் வருது. எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வருது? So 3,642.14 வருது. 3,600. Yes, sir. Okay, listen. இன்னைக்கு நீ காசு கொடுத்து வாங்கினா 4,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா நீ லீஸுக்கு எடுத்தீங்கன்னா உனக்கு நெட்டா பாத்தீங்கன்னா எவ்வளவுதான்? பிரசன்ட் வேல்யூ 3,642 ரூபாய் வருது. எது பெஸ்ட்? 4,000 ரூபாய் கொடுத்து பண்றது பெஸ்டா, 3,642 ரூபாய் பெஸ்டா? Which is best? Lease is the best. Lease is the best. ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாகுது. So அப்ப let me check. What is the answer?
You see 3642.11 which is less than the purchase price and consequently leasing is preferable. அப்ப எதை prefer பண்ண சொல்றா? Leasing prefer பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப புரியுதா? டிஃபிகல்ட்டா இருக்காமா? Is it easy? Easy, sir. Okay, ma. So we move on next. Next, அடுத்த sum listen. இதெல்லாம் விட்டுருங்க, அந்த இன்வெஸ்ட்மென்ட் விட்டுருங்க. A machine can be purchased for 50,000. இன்னைக்கு வாங்குனீங்கன்னா அந்த மெஷினோட காஸ்ட் 50,000. So purchase cost of machine. Purchase cost of machine எவ்வளவு? 50,000. Done. Then machine will contribute 12,000 per year for the next 5 years. அப்ப annuity. இது என்ன? Future value annuity equal to rupees 12,000 per annum. Number of years வந்து 5 years. Number of years வந்து 5 years. Then discounted, that is time value of money equal to 10%. அப்ப என்ன கேக்குறான்? Determine whether machine should be purchased. Machine வாங்கணுமா வேண்டாமா? அப்ப என்ன இது அதே மாதிரி தான். So present value annuity equal to future value annuity into present value annuity factor years, percentage. Our present value annuity எவ்வளவு? 12,000 into present value annuity factor 1 divided by 1.10 whole power 5. அப்ப equal to 1 divided by 1.1 equal to double into 1, 2, 3, 4. GT போட்டா 3 point, I'm getting 3.79078 வருது. So அப்ப இதால 12,000 பெருக்கணும். Into 12,000 equal to, I'm getting 45,000. I'm getting 45,489.44. So அப்ப இது வந்து present value of annuity. அப்ப நான் மெஷின் 50,000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு நெட்டா எனக்கு அதுல வரக்கூடிய பெனிஃபிட் எவ்வளவுதான் வருது? 45,489 தான் வருது. மெஷினை பர்ச்சேஸ் பண்றதுனால எனக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்தா என்னோட லாஸ் வந்து 4,500.56. 4,510 ரூபா 56 ரூபாய் லாஸ். மெஷினை வாங்கலாமா வேண்டாமா? வாங்க வேணாம் சார். வாங்க வேண்டாம். ஏன்னா மெஷினை வாங்கின லாஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வருதாமா? 4589.44 வருதா? எஸ் சார். Okay, let me check the answer. Thank you so much for the reply, ma. Listen, 45,489.48, which is less than the initial cost of machine. Therefore, machine must not be purchased. Machine purchase பண்ணக்கூடாது. ஏன்னா purchase பண்ணா உனக்கு லாஸ். அதுக்கு அந்த வேலையை பண்ணாமே இருக்கலாம். Next sum போலாமா? A machine which was useful life of 7 years cost 10,000. Life வந்து 7 வருஷம். அதோட காஸ்ட் 10,000 ரூபாய். Another machine which is useful life 8,000. அதோட காஸ்ட் வந்து 5 years காஸ்ட். Listen, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மெஷின் 1, மெஷின் 2. காஸ்ட் இதோட காஸ்ட் 10,000, அதோட காஸ்ட் 8,000. லைஃப் இதோட லைஃப் 7 years, இதோட லைஃப் வந்து 5 years. தென் டிவிஎம் டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து 10%. ரெண்டுக்குமே காமன் தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. லிசன், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மெஷின் சேவ்ஸ் லேபர் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் ஃபியூச்சர் வேல்யூ annuity equal to rupees 1,990. Sorry, 1,900. இது வந்து வருஷம் 1,900 ரூபாய் லேபர் எக்ஸ்பென்சஸ் குறைக்குதான். தென் செகண்ட் மெஷின் சேவ்ஸ் லேபர் எக்ஸ்பென்சஸ் 2,200. அப்ப இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ annuity equal to 2,200. அப்ப இதுல எந்த மெஷின் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அவங்களோட ஆப்ஷன் அதே ஃபார்முலா தான். அப்ப பிரசன்ட் வேல்யூ annuity equal to ரெகுலர் equal to annuity into PVAF ES percentage. அதே மாதிரி இதுக்கும் PVA ரெகுலர் equal to annuity into PVAF ES percentage. அப்ப annuity வந்து இங்க வந்து 1,900, இங்க annuity வந்து 2,200. அப்ப இதுக்கு வந்து 1 by time value 1 divided by 1 plus TVM whole power n. இது ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு போட போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு 1 division by 1 plus 10% whole power 7 whole power 7 equal to 1 divided by 1.1 equal to double into 2, 3, 4, 5, 6, 7 GT. I am getting 4.8684 வருது.
அதால இன்டு 1900 பெருக்கிங்க. I am getting 4.8684. I am getting 9249.99 வருது. It means 9250. சரியா? Then இதுக்கு கண்டுபிடிங்க. அதே மாதிரி 1 divided by 1 plus 10% whole power 5. ஏன்னா லைஃப் 5 வருஷம். அப்போ 1 divided by 1.1 equal to double into 2, 3, 4, 5. GT போட்டா I am getting 3.7907. 3.7907 equal to into 2200 போட்டா I am getting 8339.73. இது present value of annuity regular. Whether you are getting this answer or not, whether you are getting this answer or not. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Listen now. Cost 10,000 ரூபாய். 5 வருஷம் அந்த மெஷினை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 9,250 ரூபாய் தான் கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு லாஸ் 250 ரூபாய். லாஸ் வந்து 750 ரூபாய். இங்க காஸ்ட் 8,000 ரூபாய், பட் நம்மளுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் 8,339 ரூபாய். அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 339 ரூபாய்.73. எந்த மெஷினை வாங்கலாம்? Second machine, sir. So machine second to be purchased, machine one should not be purchased. Let me check. You see 9,250, 8,339. So listen, cost of the machine being 10,000, it cost more than by 750. Therefore, it saves in terms of labor cost. Then it saves in. அப்ப 750 ரூபாய் நம்மளுக்கு அதிகமா வந்து என்ன ஆகுது? செலவாகுது. லேபர் காஸ்ட்டை விட அதிகமா செலவு. Listen, cost of the second machine 8,000. Effect of savings in labor cost வந்து 339.74. Hence, the second machine is preferable. அப்ப எது நம்மளுக்கு பெஸ்ட்? மெஷின் 2 தான் பெஸ்ட். அப்ப மெஷின் 1 நாட் பெஸ்ட். அப்ப மெஷின் 2 மட்டும் தான் பர்ச்சேஸ். ஓகேவா? So next, value of bond. Listen very carefully. இது உங்களுக்கு புரியுதா? டிஃபிகல்ட்டா இருக்கா? புரியுது சார். Okay, sir. Okay. So we move on next. Now valuation of bond. Now valuation of bond. அந்த தியரி எல்லாம் விட்டுருமா? An investor intends to purchasing a 3-year 1,000 par value bond. So அப்ப par value of the bond equal to rupees 1,000. Then having nominal interest rate வந்து 10%. அப்ப interest rate, that is nominal interest rate, equal to 10%. அப்ப அந்த பாண்ட் வந்து நம்மளுக்கு லிசன் 10% பர் ஆனம் அர்த்தம். அப்ப பாண்ட் வந்து அப்ப நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்கும்னா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1000 into 10% ஈக்குவல் டு வருஷம் நம்மளுக்கு 100 ரூபாய் வந்து எனக்கு கொடுக்கும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். லைஃப் ஆஃப் த பாண்ட் எவ்வளவு? 3 year. அப்ப டேர்ம் ஆர் லைஃப் ஈக்குவல் டு 3 years. அப்ப 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு 100 ரூபாய் வந்து அந்த பாண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும். அந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா at what price the bond may be purchased now if it matures at the par and the investor requires a rate of return of 14%. அப்ப அவன் என்ன கேட்கறான்னா present value கேட்கறான். அப்ப present value equal to future value. இன்னொன்னு இது annuity இல்லையா? இதெல்லாம் annuity இருக்கு. அப்ப present value equal to present value annuity regular equal to future value annuity into present value annuity factor years, percentage. இது எதுக்குன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு. தென் par value எவ்வளவு? 1000 சொல்றாங்க. அப்ப 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அப்ப present value equal to future value into PVA years, percentage. PVAF போட்டா சம் போடணும், பட் இதுக்கு சம் ஆஃப் போடக்கூடாது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் 100 ரூபாய் கிடைக்குது, 3 வருஷத்துக்கு 300 ரூபாய் கிடைக்கும். அப்ப PVA equal to ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு PVA இது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட்க்கு. PVA ரெகுலர் equal to future value annuity எவ்வளவு? 100 ரூபாய் into present value annuity factor 1 divided by 1 plus TVM whole power n. 1 divided by 1 plus TVM அந்த 1 plus எவ்வளவு percentage? 10% 14%? This 14%. 1 plus 14% whole power 3 equal to 1 divided by 1.14 equal to double into 23. GT போட்டோம்னா I'm getting 2.3216 வருது. அப்ப into 2.3216
அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்குது 232.16 அதாவது இன்ட்ரெஸ்ட். எனக்கு வருஷம் 100 ரூபாய் கிடைக்குது பாத்தீங்களா, இது வந்து இதோட பிரசன்ட் வேல்யூ, இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ. இதோட பிரசன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 232 ரூபா. அப்ப ஃபியூச்சர் வேல்யூ வந்து 300, 100 into 3 equal to 300. ஆனா இதோட பிரசன்ட் வேல்யூ டியூ டு இன்ஃபிளேஷன் ஃபேக்டர், மை பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மை பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 232.16. தென் எனக்கு அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த பாண்டுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். தென் அப்ளை திஸ் ஃபார்முலா. அப்ப பிரசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ இன்டு பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இயர்ஸ் பர்சன்டேஜ், பிரசன்ட் வேல்யூ ஆன்டி ஃபேக்டர் பிவிஎஃப் இயர்ஸ் பர்சன்டேஜ். அப்ப ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு 1000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு 3வது வருஷம் எவ்வளவு 1 divided by 1.14 ஈக்குவல் டு டபுள் இன்டூ 230. அப்ப இன்டூ இங்க லிசன், ஏஎஃப்னா சம் ஆஃப் எடுக்கணும், அதனாலதான் இதை கூட்டிக்கிறோம். பட் இது வெறும் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர், இங்க சம் ஆஃப் எடுக்க கூடாது, அந்த வருஷத்தோட ஃபேக்டர் மட்டும் தான் எடுக்கணும். அந்த வருஷத்தோட ஃபேக்டர் 0.67, தேர்ட் இயரோடது 497. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்குது 674.97 ரூபாய் கிடைக்குது. அப்ப 1000 ரூபாய் 3 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்கும் போது அதோட பிரசன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 679 ரூபா தான். அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பார் வேல்யூ, தட் இஸ் நத்திங் பட் மெச்சூரிட்டி வேல்யூ. மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ 674.97. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 3 then 1709. சோ அப்ப இன்னைக்கு நான் 907 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன்னா, லிசன், 907 ரூபாய் இன்னைக்கு நான் கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு இது பெஸ்ட். 907 ரூபாய் அல்லது 907 ரூபாயோட கம்மியாவ கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பாண்டை வாங்கலாம். அப்படிலாம் அந்த பாண்டை வாங்கக்கூடாது, அந்த பாண்டை வாங்கக்கூடாது. லிசன் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். சோ பார் வேல்யூ ஆஃப் த பாண்ட் 1000 ரூபாய், வருஷம் 10% அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ வருஷம் எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகும் 100 ரூபாய். இந்த 100 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு எனக்கு கிடைக்குதா ஃபியூச்சர்ல கிடைக்குதா? ஃபியூச்சர் ஒரு வருஷம் முடியும் போது 100 ரூபாய் கிடைக்கும், அதுக்கடுத்த வருஷம் முடியும் போது 100 ரூபாய் கிடைக்கும், அதுக்கடுத்த வருஷம் முடியும் போது. அப்ப இது ஃபியூச்சர் வேல்யூ. இந்த 100 ரூபாய்ங்கிறது நத்திங் பட் ஃபியூச்சர் வேல்யூ. அப்ப இது எத்தனை வருஷத்துக்கு கிடைக்க போகுது? டேர்ம் ஆஃப் த பாண்ட் வந்து 3 years. அப்ப 3 வருஷத்துக்கு எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு எனக்கு. அப்ப இது ஆனுட்டில ஃபாலோ ஆகுது. இது எதுல ஃபாலோ ஆகுது? அதனால நான் ஆன்டி ஃபேக்டர், நீங்க வந்து பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வச்சும் போடலாம். ஆனா அப்ப பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வச்சு போட்டீங்கன்னா இயர் பை இயர் போடும். நான் அதையும் சொல்லி கொடுத்தேன், பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வச்சு போறதையும் சொல்லி கொடுத்தேன். லிசன், இப்ப நான் ஆன்டில சொல்லி தரேன். சோ 100 ரூபாய் 3 வருஷத்துக்கு வரனால ஈக்குவல் அமௌண்ட், ஈக்குவல் ஆனுவல் ரிசிப்ட். அதனால நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்னா பிரசன்ட் வேல்யூ ஆன்டி ஃபார்முலா யூஸ் பண்றேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்? பிரசன்ட் வேல்யூ ஆன்டி ஃபார்முலா. சோ ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ ஆனுட்டி ரெகுலர் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி இன்டு பிரசன்ட் வேல்யூ ஆன்டி ஃபேக்டர். அப்ப 100 ரூபாய் வருஷம் 3 வருஷத்துக்கு 100 ரூபாய் கிடைக்குது. தென் 1 divided by டைம் வேல்யூ பண்ணி ஹோல் பவர் n 1 plus 1.14 ஹோல் பவர் 3 போட 2.3216 வரும். சோ இதால பெருக்கினீங்கன்னா எனக்கு 232 ரூபாய். அப்ப 300 ரூபாய் எனக்கு 3 வருஷம் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டோட பிரசன்ட் வேல்யூ, அடுத்த வருஷம் கிடைக்கிற 100 ரூபாய், அதுக்கடுத்த வருஷம் கிடைக்கிற 100 ரூபாய், அதுக்கடுத்த வருஷம் கிடைக்கிற 100 ரூபாய், 3 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய 300 ரூபாயோட பிரசன்ட் வேல்யூ 232.16 பிளஸ் 3 வருஷம் முடியும் போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? பார் வேல்யூ ஆஃப் த பாண்ட் வந்து 1000 ரூபாய் கிடைக்கும். அது 3வது வருஷம் மட்டும் தான் கிடைக்குது. அது எல்லா வருஷம் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. 3 வருஷம் முடியும் போது அந்த மெச்சூரிட்டி வரும்போது எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். அப்ப அது அந்த வருஷம் மட்டும் தான் கிடைக்குது. சோ அந்த வருஷத்தோட பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இது வந்து ஆனுட்டி 3 வருஷம் 100 ரூபாய் கிடைக்குது. ஆனா இது 3வது வருஷம் முடியும் போது எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 1000 இன்டோ அப்ப 0.67497ங்கிறது தேர்ட் இயரோட எண்டோட பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஏன்னா கால்குலேட் பண்ணிக்கோ 1 divided by 1.14 ஈக்குவல் டு, சோ சிலருக்கு டபுள் இன்ட்டு போடணும், சிலர் 2வது டைம் ஈக்குவல் டு 3வது டைம் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 0.6749 வரும். அப்ப 1000 ரூபாய் 3 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் வேல்யூட பிரசன்ட் வேல்யூ வந்து 674.97. அப்ப டோட்டலா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், எனக்கு பார் வேல்யூ, மெச்சூரிட்டி, இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு இன்னைக்கு அதோட ஒர்த் எவ்வளவுதான்னா பிரசன்ட் வேல்யூ வந்து 907 ரூபாய். அப்ப நான் 907 ரூபாய் 907 ரூபாயோட கம்மியா கொடுத்து வாங்கினேன்னா அந்த பாண்டை வாங்கலாம். அப்படிலாம் அந்த பாண்டை வாங்கக்கூடாது, அந்த பாண்டை வாங்கக்கூடாது. புரிஞ்சுதா புரியலையா? Do you need one more time explanation? புரிஞ்சுதா புரியலையாமா? Understand sir. Okay, listen, I will explain. இது எழுதுறேன்னு எழுதிக்கோ. நான் I will explain in another method also. So இது எழுதாம இருந்தீங்கன்னா நீ தயவு செஞ்சு இதையும் எழுதிக்கோ. Please write down. எழுதாம இருந்தீங்கன்னா please write down this also. So kindly write
எழுதாம இருந்தா எழுதிக்கோ. ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் another method also. எழுதிட்டீங்கன்னா அப்டேட் மீ. Completed, sir. Others? Done, sir. Others, ma? Yes, sir. Completed, sir. Completed, sir. Okay. Completed, Listen very sir. carefully. Thank you very much, ma. Listen very carefully. இது இன்னொரு மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். Listen. Year, cash flow, discount factor or present value factor, discounted cash flow. So first year CF அப்படிங்கிறது cash flow. So DF or PVF அப்படிங்கிறது discount factor or present value factor. Then DCF ங்கிறது discounted cash flow. Listen very carefully. year 1, year 2, year 3 3 வருஷம் தான். Listen very carefully. Then again year 3. Listen. year 1 முடியும் போது எனக்கு 1000 ரூபாய்க்கு 10% வட்டி 100 ரூபாய் கிடைக்கும். year 2 முடியும் போது again I will get 100. year 3 முடியும் போது again I will get 100. அதே மாதிரி year 3 முடியும் போது எனக்கு 1000 ரூபாய் எனக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும். தென் நம்ம ரேட் இது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 14%. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அப்ப 1 divided by 1.14. இயர் 1ஓட எண்டோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 0.87719. தென் இயர் 2ஓட 14% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 0.76946. தென் இயர் 3ஓடது 0.67497. இதுவும் இயர் 3ங்கறனால 0.67497. சோ இப்ப பெருக்கணும்னா 87.72. இத பெருக்கணும்னா 76.95. இத பெருக்கணும்னா 67.50. இத பெருக்கணும்னா 675.0ன்னு வச்சுக்கோ. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன், நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணாம எடுத்துட்டாலும் சரி. சோ இப்போ இதெல்லாம் கூட்டி பாரு. add everything. அப்ப 87.72 plus 76.95 plus 67.5 plus 675 equal to 907.17. So listen, இந்த ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 3 கேஷ்ல வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த 3 ஒரே மாதிரி இருக்கனால அதை ஏனிட்டியா எடுத்துட்டேன். அப்ப ஏனிட்டியா எடுக்கும்போது இந்த 3ஐயும் கூட்டிக்கிட்டோம். இந்த 3ஐயும் கூட்டிக்கிட்டு டைரக்டா ஒரே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். தனித்தனியா போட்டு நீ பிரசன்ட் வேல்யூ வச்சு போட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான். நீ ஏனிட்டி மெத்தட்ல எடுத்து போட்டாலும் ஆன்சர். ஏனிட்டினா என்ன பண்றோம்? 3 தடவை 100 போறதுக்கு பதிலா ஒரே ஒரு 100 போடுறோம். 3 தடவை இதை பண்றதுக்கு பதிலா ஒரே எல்லாத்தையும் கூட்டி ஒரே டைம் எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா புரியலையாமா? Understood, sir. Others, ma, kindly tell me whether you understood this or not. Okay. So அப்ப இதோட value of the bond வந்து முடிஞ்சிருச்சு. So இதோட now we completed value of the bond. Now we are going to perpetuity. Perpetuity, listen very carefully. The formula எல்லாம் தூக்கி போடு, குப்பையில போடு அந்த formula எல்லாம். So listen very carefully. What is the formula? Perpetuity equal to perpetuity divided by time value of money. இதான் ஃபார்முலா. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா நமக்கு தேவையான ஃபார்முலா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லை. Perpetuity equal to perpetuity divided by time value of money. அப்ப listen very carefully. Listen. Now come to the sum. Ramesh wants to retire and receive 30,000 a month. Listen, இங்க வந்து கன்வர்ஷன் ஃபேக்டர் இருக்கு. மந்த் கொடுத்திருக்கான். அப்ப டைம் வேல்யூ ஆஃப் மணி முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். டைம் வேல்யூ ஆஃப் மணி 8% டிவிஷன் பை 12. மந்த்ங்கறனால கன்வர்ஷன் ஃபேக்டர் 12. அப்ப 8% டிவிஷன் பை 12 னு போட்டா I am getting 0.666666%. இங்க பர்சன்டேஜ் போடாம விட்டுறாது. ஏன்னா இங்க நான் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். அப்ப இதை இன்னும் கன்வெர்ட் பண்ணோம்னா 0. டெசிமல். இது வந்து பர்சன்டேஜ்ல சொல்றோம், இது வந்து டெசிமல்ல சொல்றோம்.
டெசிமல்ல சொன்னா 0.006666 சொல்லலாம். இப்ப நீங்க பர்சன்டேஜ் போட தெரியும். அப்ப பர்பெக்சுட்டி என்ன சொல்றாங்க, ரமேஷ் வாண்ட்ஸ் டு ரிட்டைன் அண்ட் ரிசீவ் 3000 a month. பர்பெக்சுட்டினா ஏற்கனவே சொல்லிக்க ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் annuity. பர்பெக்சுட்டி அப்படின்னா என்னதான், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் annuity is called perpetuity. ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் annuity is called perpetuity. அப்ப நெவர் எண்டிங், அப்ப இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். பர்பெக்சுட்டி அர்த்தம் இன்ஃபினிட்டிவ். ஏன்னா லிசன், அவர் என்ன சொல்றான், ரமேஷ் வாண்ட்ஸ் டு ரிட்டைன் அண்ட் ரிசீவ் 3000 a month. எப்போ, லைஃப் லாங்கா. லிசன், he wants to pass this monthly payment to future generation after his death. So லைஃப் லாங்கா வந்துட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு பேர் பர்பெக்சுட்டி. அப்ப நெவர் எண்டிங், இன்ஃபினிட்டிவ். இதுக்கு பேர் என்னது, இன்ஃபினிட்டிவ்னு அர்த்தம். அப்ப லிசன், பர்பெக்சுட்டி எவ்வளவு, 3000 ரூபாய், மாசம் 3000 வரணும்னு சொல்றாரு. தென் டைம் வேல்யூ பண்ணி ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணிட்டோம், 0.00666. எத்தனை 6 போட்டாலும் போட்டுக்கோ. நவ் ஃபைண்ட் அவுட் 3000 டிவிஷன் பை 0.006666 போட்டா எவ்வளவு வருது, I am getting 4,50,000 வருது. அப்ப நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம், 4,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு மாசம் 3,000 ரூபாய் கிடைக்கும், லைஃப் லாங்கா கிடைச்சிட்டே இருக்கும். சோ இதுதான் ஆன்சர், 4,50,000 to be invested. Let me check whether our answer matches or not. Listen, 4,49,775. சோ அதே ஆன்சர் தான், இவங்க 7 எடுத்திருக்காங்க, நம்ம இன்னொரு 4-5 6 எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். சோ ஆன்சர் 4,50,000. So tell me whether you understood or not. It is easier, tougher? Easy, sir. Easy, sir. Easy. So very easiest one, apply this formula, perpetuity equal to perpetuity divided by time value of money. Write down formula, perpetuity equal to perpetuity divided by time value of money. இன்னொன்னு, வெறும் perpetuity போட வேண்டாம், வெறும் present value of perpetuity போடுங்க. PV of perpetuity போடுங்க. Listen, PV of perpetuity போடுங்க. பர்பெச்சுட்டிக்கு ஃபியூச்சர் வேல்யூ கிடையாது, பர்பெச்சுட்டிக்கு ஒன்லி பிரசன்ட் வேல்யூ மட்டும்தான். ஏன்னா பர்பெச்சுட்டி நெவர் எண்டிங், நெவர் எண்டிங்க்கு ஃபியூச்சர் வேல்யூவே கிடையாது, அது வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒன்லி பிரசன்ட் வேல்யூ மட்டும்தான். முடிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. Did you complete this? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா. லிசன், நவ் இதுலயே ஒரு வேரியேஷன், அதாவது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் growing perpetuity. present value of growing perpetuity ஒன்னும் இல்ல, அதே சம்ல growth கொடுத்திருப்பான். அப்ப இதோட ஃபார்முலா ஈக்குவல் டு perpetuity divided by time value of money minus growth. Time value of money minus growth. Let me go to next example. Listen, assuming that the discount rate is 7%, that is nothing but time value of money. Time value of money 7%. Then how much would you pay to receive 50? அப்ப வருஷம் நீ 50,000 இன்ஃபினிட்டிவா வாங்கணும். மைனஸ் growth எவ்வளோ, growing part 5%, growth 5%. Therefore 50 by 2%, 50 by 2%. Find out 50 by 2% equal to எவ்வளோ, I am getting 2,500. எவ்வளவு வருது, kindly check. Kindly tell me. 2,500, sir. So others எல்லாத்துக்கும் 2,500 வருதா? Yes, sir. Yes, sir. Yes, sir. So அப்ப growing perpetuity formula இதுதான். Let me check the answer. You see 2,500. அவ்வளவுதான்மா. ஈஸியா டஃபா? Easy, sir. Easy. ஓகே, perpetuity முடிஞ்சிச்சு. அதோட perpetuity இவ்வளவுதான். ரெண்டே ஃபார்முலா தான். ஒன்னா perpetuity divided by time value of money, growing perpetuity கொடுத்தானா minus growth. So shall we move on next? அடுத்தது போலாமாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, ma. Now we are moving into next. இதெல்லாம் நீ படிச்சுக்கோ. அடுத்து net present value. ரொம்ப ஈஸி. net present value. net present value. net present value na என்ன? NPV equal to PVI minus PVO. ஏற்கனவே PV னா என்னன்னு தெரியும். அப்ப NPV equal to present value of inflow minus present value of outflow. அப்ப எவ்வளவு இப்ப செலவு பண்றோம், நம்மளுக்கு அந்த செலவுனால நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வரும், அதை ரெண்டையும் இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம். பிரசன்ட் வேல்யூ பண்றதுனால டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம். அப்ப ரெண்டையும் டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நெட் அமௌண்ட் வந்து என்ன வரணும், அப்ப NPV equal to greater than or equal to 0 na, greater than or equal to 0 na accept the project.
NPV equal to greater than or equal to 0 accept the project. NPV equal to less than 0 அப்படின்னா reject the project. Reject the project. நார்மலா greater than 0ங்கிறத விட இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா NPV வந்து பாசிட்டிவ்னா NPV பாசிட்டிவ்னா accept the project. NPV நெகட்டிவ்னா reject the project. NPV positive-na accept the project, NPV negative-na reject the project. Listen, format, there is a format to find out NPV. So, in the format ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சேன். Year, cash flow, discount factor or present value factor, discount factor, or then discounted cash flow. வெறும் கேஷ் இன்ஃப்ளோன்னு போடுறது இங்க வந்து இன்ஃப்ளோ இருக்கும் அவுட்ஃப்ளோ இருக்கும். ஸோ இயர்ல 0ல இருந்து எடுத்துக்கோ. இயர் 0. ஸோ கோ டு நெக்ஸ்ட் சம். லெட் மீ கோ டு நெக்ஸ்ட் சம். NPV பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சம். லிசன் 43. கம்ப்யூட் நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட் வித் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1 lakh. அப்ப இயர் 0ல நீ எவ்வளவு செலவு பண்ணும்? 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணும். தென் டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தட் இஸ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அட் 10%. அப்ப இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாய் இன்னைக்கு 1 ரூபா தானே. இயர் 0ல 1 லட்சம்னா இன்னைக்கு என் கையில இருக்கிற 1 ரூபா தான். அப்ப டிஸ்கவுண்டட் கேஷ்ல எவ்வளவு? 1 lakh. அப்ப நான் செலவு பண்ண போற அமௌண்ட் 1 lakh தான். This is nothing but present value of outflow. அதாவது இந்த PVO டைரக்டாவே கண்டுபிடிச்சிட்டாச்சு. இனி லிசன், ஃபர்ஸ்ட் இயர் நெட் கேஷ் ஃப்ளோஸ் எவ்ரி இயர். ஃபர்ஸ்ட் இயர் 1ல வந்து 50. இயர் 1ல ஐ எம் கெட்டிங் 55,000. வேணா வேற கலர் லிங்க்ல எழுதிக்கலாம் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. So listen, year 1ல I am getting 55,000. Then அடுத்தது for the year 2 I am getting 80,000. For year 3 I am getting 15,000. Listen, இதெல்லாம் இன்ஃப்ளோமா இது அவுட்ஃப்ளோ? இது அவுட்ஃப்ளோ. அதனால பிராக்கெட்ல போட்டு கையில இருந்து செலவாகுது. நீ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 55,000 ரூபாய் கிடைக்கும், அடுத்த வருஷம் 80,000 கிடைக்கும், தேர்ட் இயர் 15,000 கிடைக்கும். Then discount factor 1 divided by 1 plus time value of money. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு 1 divided by 1 plus 1.1 equal to I am getting 0.909. Then double into equal to 0.826. Then equal to 0.751. இது ஏன்டியா இருந்ததுன்னா எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி இருக்கலாம். இது ஏன்டி கிடையாது. ஒவ்வொன்றும் ஃபிகர் வேற வேறையா இருக்கு. அதனால நான் என்ன பண்ண முடியாது, ஒட்டுக்கா போட முடியாது. Therefore 55,000 into 0.909 equal to I am getting 49,995. Then 80,000 into 0.826 I am getting 66,080. Then 15,000 into 0.751 I am getting 11265. So இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா PVI எவ்வளவு வருது? GT 1,27,340 வருது. PVO எவ்வளவு இருக்கு? 1 lakh இருக்கு. நான் 1 லட்ச ரூபாய் செலவு பண்றேன், எனக்கு வருமானம் 1,27,340 ரூபாய். அப்ப என்னோட பெனிஃபிட் தட் இஸ் NPV பாசிட்டிவா மைனஸா? NPV யோட ஃபார்முலா என்னது? PVI minus PVO. Therefore PVI வந்து 1,27,340, PVO வந்து 1 lakh. Therefore 27,340. Listen, NPV பாசிட்டிவ்னா அக்செப்ட் த ப்ராஜெக்ட். வந்த ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். நம்ம அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா? Tell me. பண்ணிக்கலாம் சார். Yes, we can accept the project. Others பண்ணிக்கலாமா வேண்டாமாமா? மத்தவங்க பேச மாட்டேங்கிறீங்க. பண்ணலாம் சார். Let me check whether we can accept the project or not. Listen, 27,340. Since the net present value of the project is positive, the company should accept the project. The company should accept. Easy or custom? Easy, sir. Easy, sir. Easy, sir. Okay, please write this and do this. Please do this. Even 0 வந்தா கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா there is no negative. நெகட்டிவ்னா மட்டும் NPV வந்து நம்ம ப்ராஜெக்ட்டை ஏத்துக்க கூடாது. NPV பாசிட்டிவ்னாவே you can accept the project.
முடிச்சுன்னா அப்டேட் மீ அஸ் கம்ப்ளீட்டட். இதை கீழே எழுதிக்கோ. நான் இங்க மேல எழுதியிருக்கேன், இதை வந்து நான் கீழே எழுதிக்கோ. இந்த ஃபார்முலா எடுத்து கீழே இதுக்கு கீழே NPV ஈக்குவல் டு PVI மைனஸ் PV1 போட்டு இந்த ஃபிகர் எடுத்து இங்க எழுதி இதை மைனஸ் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து போட்டு தென் கன்க்ளூஷன் எழுதிடுறேன். NPV is positive, so project should be accepted. Done, sir. Then அடுத்து others மத்தவங்க எல்லாரும் Completed, sir. Completed, sir. ஓகே. Completed, sir. ஓகே, others மா மத்தவங்க முடிச்சிட்டீங்களாமா? Completed, sir. Completed, sir. Completed, sir. Okay, fine. Let me move on next. Then next, nominal rate of return நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஏற்கனவே ஒரு தியரி இந்த அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து நேத்து நடந்தது போக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ எக்ஸ்பிளைன்ட் a தியரி தட் இஸ் அந்த இன்ஃபிளேஷன் ரேட் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எல்லாம் வச்சு ஒன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்க ஒரு 3 விஷயம் ஆட் பண்ணிருப்பீங்க. 3 விஷயம் ஆட் பண்ணும்போது நம்ம we will get that ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். நீங்க வேணா அந்த சார்ட் எடுத்து பாருங்க, எழுதிருப்பீங்க. இது வெறும் தியரி மட்டும் தான். நாமினல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மைனஸ் இன்ஃபிளேஷன் ஈக்குவல் டு ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நம்ம ரிஸ்க் பிரீமியம் எல்லாமே போட்டிருப்பீங்க. என்னென்ன எழுதிருப்பீங்க தெரியுமா? சோ ரிஸ்க் அதாவது இன்ஃபிளேஷன் ரேட் பிளஸ் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம். சோ இந்த ரெண்டையும் கூட்டி கூட நீங்க என்ன எழுதிருப்பீங்க? ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எழுதிருப்பீங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சோ அந்த நாமினல் ரேட் அப்படிங்கிறது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இது எழுதியாச்சு. சோ அதனால இதை லீவ் பண்ணிக்கோ, இதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லீவ் இட். தென் CAGR காம்பவுண்டட் ஆனுவல் growth rate. கம் டு திஸ் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலாவே ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால we are applying this formula itself. So CAGR ஓட ஃபார்முலா CA compounded annual growth rate ஓட ஃபார்முலா T0, TN equal to V TN division by V TO. இங்க வந்து TN minus T0 bracketல 1 by TN minus 1. Listen, apply this formula. TN ஒண்ணு இல்ல, year end. TO னா year beginning. Listen, இங்க 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. Suppose the revenue of the company for 4 years 4 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2016ங்கிறது TN, 2013ங்கிறது T0. அப்ப 2010 டிவிஷன் பை T0 எவ்வளவு? 100. வேல்யூ growth வேல்யூங்கிறது எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. லிசன், ஹோல் பவர் 1 டிவைட் பை எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் இது? சோ கம்பெனி 4 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப TN அப்படிங்கிறது ஓகே, திஸ் இஸ் இது இயர் 0மா, இது T1, இது T2, இது T3. அப்ப லிசன், 1 டிவைட் பை 3 மைனஸ் 0. 1 டிவைட் பை 3 மைனஸ் 0. சோ அப்ப CAGR T0, T3. இது வந்து இயர் 0, இது இயர் 1, இது இயர் 2, இது இயர் 3. அப்ப 2010 டிவைட் பை 200 மைனஸ் 1. இதை சிம்பிளை பண்ணா 210 டிவைட் பை 100 பிராக்கெட்ல 1/3 மைனஸ் 1. இது எப்படிமா சிம்பிளை பண்றது? இப்படி 1/3 இருந்தா how to simplify this? If there is a 1/3 bracketல ஸ்கொயர்ல மேல இருந்தா சவுண்டர் கேக்குதாமா நான் சொல்றது? Yes, sir. எப்படிமா சிம்பிளை பண்றது? மேல 1/3 இருந்தா எப்படி சிம்பிளை பண்றது? அதர்ஸ் யாருக்கா தெரியுமாமா 1/3 மேல இருந்தா எப்படி சிம்பிளை பண்றது? தினேஷ் சார் கியூப் ரூட் தானுங்க சார். ஓ, இது கியூப் போடணுமா? இதுக்கு 1/3 மேல 1/3 இருக்குது, எப்படி சிம்பிளை பண்றது? சோ லிசன், அவங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்க.
இதை வந்து சிம்பிளை பண்ணி 1.2774 போட்டிருக்காங்க. இது எப்படி சிம்பிளை பண்றது? ஸ்ரீனிஜா, ஜாய்டீனா, can you help me how to simplify that? சார் கியூப் ரூட் போடணும் சார். கியூப் ரூட். ஆனா நம்ம கால்குலேட்டர்ல போட முடியுமா அது? நோ சார், போட முடியாது. ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் கியூப் ரூட்டுக்கு டைம் அப்ளை பண்ணி சார் வச்சுட்டு டைப் பண்ணி. வேற ஏதாவது மெத்தட் இருக்காமா கண்டுபிடிக்கிறதுக்கு? நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1.2774. சயின்டிபிக் கால்குலேட்டர் தான் போட்டு பாருங்க. இப்ப ஈக்குவல் டு 0.2774. அப்ப CAGR ஈக்குவல் டு 27.74%. இது எப்படி சிம்பிளை பண்ண எனக்கு நான் நாட் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி சிம்பிளை பண்றதுன்னு கண்டுபிடிச்சு பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஆல்ரெடி மெத்தட் இருக்கா? கீர்த்திவாசன் இல்ல ஜெயாக்காஸ் ஏதாவது மெத்தட் இருக்காமா அது கண்டுபிடிக்கிறது? இல்லைங்க சார், கியூப் ரூட் தாங்க சார் அது. ஆமாமா, அது நினைக்கிறேன் சார். அதனால சார்ட்ட கூட கேட்கலாம் சார், சூர்யா சார்ட்ட. அப்படியா? சார்ட்ட கூட கேட்டு நம்ம சொல்றேன் சார். ஓகேம்மா, நான் சார்ட்ட வேணா கேட்கறேன், நீங்களும் வேணா கேளுங்க. இது எப்படி இந்த மாதிரி இருந்தா எப்படி வந்து சிம்பிளா வந்து நம்ம ஆர்டினரி கால்குலேட்டர் வச்சு கண்டுபிடிக்கன்னு கேளுங்கன்னா என் சயின்டிபிக் நாட் அலோடு. செக் பண்ணிக்கலாம். அப்ப 27.74 வந்து CAGR. ஸோ ஃபார்முலா வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஸோ அப்ளை திஸ் ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் அவுட். ஸோ இதோட என்ன முடிஞ்சிருச்சு? இதோட அப்ளிகேஷன்ஸ் CAGR அப்ளிகேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட என்டையர் சாப்டர் கம்ஸ் டு எண்ட். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணி இதோட கம்ஸ் டு எண்ட். அப்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஒரு விஷயமே இல்லை.